2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் எத்தனை கோடி மதிப்பிலானது? 53.47 லட்சம் கோடி. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து எத்தனை முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்தார்? 9 முறை. நிர்மலா சீதாராமன் அவர்கள் எவ்வளவு நிமிடம் பட்ஜெட் தாக்கல் செய்தார்? 85 நிமிடங்கள். 16வது நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு எத்தனை சதவீதம்? 41%. பட்ஜெட்டில் உள்ள 3 முக்கிய கடமைகள் யாவை? வளர்ச்சியை விரிவுபடுத்துதல், விருப்பங்களை நிறைவேற்றுதல், அனைவரின் ஒத்துழைப்புடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இன்னைக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஹோம்வொர்க் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் ஆண்டு நிதிநிலை அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வந்து நம்மளோட ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி டெலிகிராம் சேனல்ல வந்து நடக்கும். டிஎன்பிசி படிக்கிறவங்க, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தினமும் வந்து அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய செய்திகளை வந்து டெய்லியும் டெலிகிராம் சேனல் வந்து போட்டுருவோம். வீக்லி வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அதாவது ஒவ்வொரு சண்டேவும் வந்து டெஸ்ட் வந்து போடுவோம். இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ டைம்ல நீங்க எப்ப அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன் டெலிகிராம் ஆப் இருந்தால் போதுமானது. இந்த ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாம தினமும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ பிடிஎஃப், ஃப்ரீ டெஸ்ட்னு சொல்லிட்டு டெய்லி போட்டே இருப்போம். ஸோ இதில் வந்து எல்லாருமே இலவசமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த 2026 1 இயர் ஃபுல்லாகவே இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண விருப்பம் இருக்குங்க. நம்ம டெலிகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, டெலிகிராம் ஆப்க்குள்ள போங்க. அதில் மேலே சர்ச் பார் இருக்கும் பார்த்தீங்க, அந்த பூதகநாடு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.